ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். நான் உங்க நண்பன் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. எப்படி இருக்கீங்க ஸ்ரீனி? ஃபர்ஸ்ட் வீக்கெண்டு. நான் நல்லா இருக்கேன் ராம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் வந்து எப்படி சொல்றது? நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்க சோகமா இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கணுமா? சொல்லலாம். அத பத்தி நம்ம போலாம். இப்ப ஏன் எடுத்த உடனே என்ன அழ வைக்கிறீங்க? ஆ இங்க எத பத்தி பேச வந்திருக்கோம்னா, 5 விஷயம் சொல்றேங்க. சிஎஸ்கே எப்படியோ எப்படி எங்க முடிச்சாங்களோ அப்படியே ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃபோர்ட்ரஸ் சேப்பாக்ல என்னைக்கும் ஆர்சிபிக்கு எதுவுமே விட்டு குடுக்க மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஆஸ் யூசுவல் ஆசை காமிச்சு மோசம் பண்ற டீமா இருக்காங்க. அந்த மனசு நோயல பத்தி கண்டிப்பா பேசி தான் தீருவோம் நம்ப, இந்த எபிசோட்ல. டிசி வெர்சஸ் பஞ்சாப். ரிஷப் பந்த் எடுத்துட்டீங்கன்னா, அங்க ஒரு மேட்ச் நடந்ததுங்கிறதே யாருக்கும் நினைவும் இருக்காது இப்போதைக்கு. ஆ யாருக்கும் நினைவு இருக்காது. நமக்கு நினைவு இருக்கணும். ஒருத்தர பத்தி நம்ம பேசலாம் பேசலாம். அதுவும். ஆமா. அகைன் ரிஷப் ஆமா. நமக்கு இருக்கணும். ஆமா. நம்மளுக்கு செம்மையா ட்ரோல் பண்ண போறாங்கன்னு நெனைக்கிறேன். எல்எஸ்ஜி அ அவங்களும் வந்து யாரு ஃபேவரைட்ஸோ அங்க அவங்க தான் ஜெயிச்சாங்க. ராகுல் எந்த மாரி ஒரு சீசன் அவங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேனோ, அதே மாரி சீசன்ல தான் அவர் தொடரியிருக்காரு. அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவரு. ஜிடி எப்படி ஜெயிக்கக்கூடாத மேட்ச அப்படியே ஜெயிச்சுட்டே வராங்க. ஸோ ஐ வுட் சே வெல்கம் பேக் டூ ஐபிஎல் 2023 பார்ட் 2 அப்படின்னு சொல்லலாங்களா? பார்ட் 2வா? எப்படி எல்லாமே பார்ட் பாருங்க. 2 சொல்றீங்க? சிஎஸ்கே ஜெயிச்சுட்டே இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் அதே ஆசை காமிச்ச மோசம். இவங்கள யாரும் கண்டுக்கல. ராகுல் அவர் மாரி அவர பால் சாப்பிட்டு அவர் அப்படியே கடைசியில ஆனா மேட்ச பினிஷ் பண்ணாம போடுறது. அண்ட் ஜிடி வந்து நீங்க சொன்ன மாரி சென்னை 28 டீம் அது. அப்படியே எல்லா பசங்கள வச்சு ஸோ ரிப்பீட் அப்படியே மோடுன்றீங்க. ரிப்பீட் மோடு. ஆமா. தீம் எல்லாம் அதே தீம் மெயின்டெயின் ஆயிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல. ஐ மீன் இன்ட்ரஸ்டிங்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து 5 மேட்ச் நடந்தது. 5 மேட்சுமே வந்து ஹோம் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆமா. வெரி தட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் இது. ஆனா ஹோம் டீம் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அகைன் முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். எம்ஐ ஓப்பனிங் மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா, அது எந்த மாரி ஒரு ஐபிஎல் அது? அதெல்லாம் ஜனங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லீங்களா? அது என்ன நம்ப சந்திரமுகி படத்துல வந்து, "நீ நீ இளைச்சாலும், நான் வெயிட் போட்டாலும் ஜனங்க ஏத்துக்க மாட்டாங்க." அந்த மாரி சிஎஸ்கே சேப்பாக்ல தோத்தாலும், மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல் ஜெயிச்சாலும், அந்த ஐபிஎல் ஹிட் ஆனதா சரித்திரமே இல்ல. ஸோ எல்லாம் ஸ்கிரிப்ட்க்கு ஏத்த மாரி நடந்த மாரி இருந்துச்சு எனக்கு. அஃப்கோர்ஸ் நம்ப எனக்கு என்னமோ முதல்ல ஆர்டர்லலாம் நம்ம பேசுவோம் அப்டின்லாம் தோணித்து. பட் எனக்கு தெரிஞ்சு வி வில் ஹேவ் டூ ஸ்டார்ட் வித் நம்ம ஜிடி வெர்சஸ் எம்ஐ. இப்போ ஜஸ்ட் நடந்த பிளாக் பஸ்டர் மேட்ச் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்போ நாங்க அ கொ கொஞ்ச நாளாவே இது வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம பாட்காஸ்ட் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் ஆப்பிள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆப் அமேசான் மியூசிக் எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் நாங்க இருக்கோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் நீங்க எங்கள பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பா YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ, இப்போ YouTubeல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த கன்டென்ட் வந்து நாங்க பேசுறது வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா பேசுறாங்கப்பா. அ கேட்கறதுக்கு கொஞ்சம் அ இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா, அ YouTubeல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன அ யூ நோ அமுத்துங்க, லைக் பண்ணுங்க. அந்த ஆல்கரிதம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆம் அ இந்த எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சின்சியரான ஒரு ரிக்வெஸ்ட் இது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இப்போ எங்கள கேட்டுட்டு இருக்கீங்கன்னா, அதுல வந்து எங்கள ஃபாலோ பண்ணுங்க. ஆம் அண்ட் ரேட்டிங் குடுங்க. ஏதாவது ரிவ்யூ இருந்தா ரிவ்யூவும் குடுங்க. நாங்க கண்டிப்பா அந்த ரிவ்யூஸும் நாங்க படிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் 1/2 மணி நேரத்துல என்னென்ன பேசப் போறோம்னா, இந்த 5 மேட்ச் பிளாக் பஸ்டர் ஓப்பனிங் வீக்கெண்ட் மேட்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா இப்போ நடந்த எம்ஐ வெர்சஸ் ஜிடி மேட்ச் அண்ட் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீப்பாவே போவோம். பிகாஸ் அது 2 தான் லாஸ்ட் பால் வரைக்கும் போச்சு த்ரில்லர்ஸா. ஆர் செகண்ட் லாஸ்ட் பால்னு சொல்லலாம் இந்த மேட்ச்ல. அண்ட் சிஎஸ்கே, ஆர்சிபி அதெல்லாம் டச் பண்ணுவோம். இறங்கிடலாங்களா? எப்படி இருக்கீங்க? லைக் இஸ் யுவர் உங்க ஹார்ட் பீட் நார்மல்சிக்கு வந்துருச்சுங்களா? ஏன்னா நாங்க இந்த ரெக்கார்டிங் எப்போ பண்றோம்னா, இந்த ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் முடிஞ்ச ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம இத ரெக்கார்ட் பண்றோம். ஆம் ஸோ ஐ அம் அஸ்யூமிங் உங்க ஹார்ட் பீட்லாம் நார்மல்க்கு வந்தாச்சுன்னு.
என்னோட ஹார்ட் பீட்லாம் நார்மலுக்கு வந்துச்சு. அம் ரொம்ப ஒரு என்ன சொல்றது? அதான் ஆமா. ஒரு ஜெயிக்கிற எப்படி இது சொல்வீங்க? ஜிடி வந்து மேட்ச் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல வந்து எம்ஐ வந்து மேட்ச் தோத்துட்டாங்களா? இது கண்டிப்பா எம்ஐ மேட்ச் தோத்தது தான். லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் இப்ப பாருங்களேன். நான் என்கிட்ட சொல்லியிருந்தேன் என் ஃப்ரெண்ட் கிட்ட. என்னைக்குமே இந்த 2 மேட்சுமே நீங்க கேகேஆர், எஸ்ஆர்எச் மேட்ச் எடுங்க. 5 பால்ல 7 ரன் தேவ. அம் இப்போ இங்க வந்து லாஸ்ட் 5 ஓவர்ல 43 ரன் தேவ. விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். 5 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் அந்த மேட்ச்ல. இந்த மேட்ச்ல உங்களுக்கு 7 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் உங்களுக்கு. 2 செட் பேட்ஸ்மேன். ரைட் ஹேண்ட், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அதுவும். டெம்பரமென்ட். அது லாஸ்ட்ல அங்க தான் வந்து நிக்கிறது அது. டெம்பரமென்ட் வெர்சஸ் ஆ என்ன சொல்றது? ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர்ஸ். ராஷித் கான் வந்து இப்போ ஒரு 3 ரன் ஓவர், ஒரு 4 ரன் ஓவர் குடுக்குறாரு. பிரஷர் அப்படியே பில்டப் ஆகுது. அந்த பிரஷர் எப்படி சோக் பண்ணும்னு தெரியல. ஐ இது சிஎஸ்கே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி மேட்ச் நான் தோத்தது அதிகமா என்னால எனக்கு நினைவுக்கே வரமாட்டேங்குது. அது தோத்தா கூட வந்து அது ப்ராபப்ளி அது ஒரு அவ்ளோ ரெலவன்ட்டான மேட்ச்சா இருந்திருக்காது. அதனால தான் நமக்கு அவ்ளோ அந்த ஞாபகத்துல இருக்காது. ஆனா, எப்போதுமே வந்து யூ சீ இந்த எஸ்ஆர்எச்சா இருக்கட்டும், அகைன் எம்ஐ ஜெனரலி வந்து தே பிளே த அதர் வே அரவுண்ட். அவங்க குளோஸ் அவுட் பண்ணிடுவாங்க. ஆ இவ்ளோ தூரம்லாம் எடுத்துன்னு போமாட்டாங்க. அதான் சொல்லுவாங்க 18த் 19த் ஓவர்லயே க்ளோஸ் அவுட் பண்ணணும் இந்த மாரி மேட்சஸ். பட் இது வந்து யூ கேன் சீ இட் வாஸ் ராஷித் கான், த வைலி, மோஹித் சர்மா இவரு 2.0 வெர்ஷன். நம்ம குல்தீப் 2.0 பத்திலாம் பேசுவோம். இவரோட 2.0 வெர்ஷனும் நம்ம பேசியே ஆகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வெர்சஸ் திலக் வர்மா அண்ட் டெவால் பிரேவிஸோட லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஐ திங்க் விட்டு குடுத்தாங்க. 100% விட்டு குடுத்தாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பிரஷர். ஸோ இன்ட்ரஸ்டிங்கா வந்து ஒரு ம் நம்ப நம் நம்போ வந்து நீங்க சொல்றது டெவால் பிரேவிஸ் அண்ட் டிம் டேவிட். நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் லுக்கிங் நான் உங்களோட இது பார்த்துட்டு இருந்தேன். ஸ்ட்ரைக் ரேட்லாம் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, டெவால் பிரேவிஸ்லாம் 121, டிம் டேவிட் வந்து 110. இதெல்லாம் வந்து ஆக்சுவலி வந்து யாஹ் வெதர் அவங்க மேட்ச் வந்து கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போணும்னு நெனச்சாங்களா? ஆர் அந்த இதுலருந்து நோட்டீஸ் பண்ணாம அட் ஓவரால் லெவல் வந்து டெவால் பிரேவிஸ் 46 ஆஃப் 38 பால்ஸ் விச் இஸ் லைக் வெரி குட் அப்படின்ற மாரி தான் தெரியும். அண்ட் டிம் டேவிட் வந்து வாஸ் வெரி ஷார்ட் இன்னிங்ஸ். ஓகே 11 பால்ஸ் 10 ரன்ஸ். சாரி 11 ரன்ஸ் ஆஃப் 10 பால்ஸ். வெரி குயிக். பட் இந்த ஈக்குவேஷன்ல வந்து டிட் யூ திங்க் இது வந்து ரொம்ப அவங்க வந்து ஒரு அர்ஜென்சி காட்டாம ரொம்ப பொறுமையா விளையாடுனாங்க அண்ட் தட் மேட் அ இல்லங்க. டிஃபரன்ஸ் அந் இன் தி ஓவரால் மேட்ச் இந்த இன் டெர்ம்ஸ் ஆஃப் ராஷித் தி கானோட ஸ்ட்ரைக் ரேட். அந்த ஓவர் பேசலாம். ஸோ 6 ஓவர்ஸ் டூ கோ ரைட்? அங்க வரைக்கும் உங்களுக்கு வந்து கடைசி 6 ஓவர்ல லெஸ் தென் 50 ரன்ஸ் டூ கெட் இல்லைங்களா? அந்த ராஷித் கான் போடம்போது, அந்த 2 நீங்க எப்போதும் அதான் நீங்க அந்த 2 மைண்ட்ஸ்ல இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த டிஃபால்ட் மோட் வந்து நீங்க லாஸ்ட் 5 வருஷமா, அந்த சன்ரைசர்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸ் அவர் குடுத்தாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு என்ன கன்க்ளூஷன் வந்துட்டாங்கன்னா, இவருக்கு விக்கெட் தரக்கூடாது. நம்ப ரன்னுக்கு போலனாலும் பரவால்ல. அந்த 2 மைண்ட்ஸ்ல யூ கெட் காட். சில பேர் மட்டும் தான் இந்த கிறிஸ் கெயில் மாரி ஆளுங்க தான் நான் வந்து பார்த்திருக்கேன். அவர பயங்கரமா அட்டாக் பண்ணி. ஆனா, முக்காவாசி டீமுங்க 90% ஆஃப் த டைம் அவருக்கு விக்கெட் குடுக்காம இது பண்ணும். திலக் வர்மா எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ராப்ல விழுந்துட்டாரு அவரு. அடிக்கலாமா ஃபர்ஸ்ட் 2 பால் அப்படியே டாட் பால். ஒரு ஒரு அந்த சிங்கிள் வேற ரெஃப்யூஸ் பண்ணாரு. டிம் டேவிட்க்கு. கண்டிப்பா அத பத்தி விமர்சனம் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே. அதுக்கப்புறம் அந்த தென் யூ ஜஸ்ட் புட் சோ மச் பிரஷர் ஆன் யுவர் செல்ஃப். ஓ! நம்ப இப்போ எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க ட்ரை பண்ணி, அது கனெக்ட் ஆகாம. அது ஒரு சடன்லி ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ணிடுறது அது. இல்லீங்களா? அந்த எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் டூ கோ இருக்கும்போது. அண்ட் அந்த கிரவுட், அந்த அட்மாஸ்பியர், பிக் கிரவுண்ட் ஆ செமையா யுட்டிலைஸ் பண்ணாங்க. இது எல்லாமே நம்ப ஒரு இன்னொன்னு மறக்கக்கூடாத விஷயம். நம்ப அந்த விஷுவல்ஸ்லலாம் பார்த்தோம். அப்படியே சும்மா ஸ்விம்மிங் பூல் மாரி இருந்தது அந்த புல்லு எல்லாம் கிரவுண்ட். அவ்ளோ டியூல கூட ஆ அவர் ராஷித் கானோட அந்த ரிஸ்ட் ஸ்பின்ல வந்து அந்த கிரிப் வந்து அவர் அப்படியே அந்த 2 விரல்ல 3 விரல்ல தான் புடிச்சு போடுவாரு அவரு. அப்போ கூட அந்த கண்ட்ரோல்ல அவர் போட்டது வந்து எக்ஸ்ட்ரார்டினரிங்க அவர் டாலன்ட் அது. பியூர் ஸ்கில் அது. ராஷித் கான் பத்தி பேசுறோம். இன்ஃபாக்ட் லைக் ராஷித் கான் வந்து 4 ஓவருக்கு லோவஸ்ட் ஐ திங்க் ஃப்ரம் அன் எக்கானமி ரேட் பெர்ஸ்பெக்டிவ் லைக் நன் ஃபார் 23 முடிச்சாரு 4 ஓவருக்கு. பட் ஈக்வலி ஐ திங்க் ஆ என்ன பொறுத்தவரைக்கும் எல்லா பவுலர்ஸுக்குமே வந்து தேர் இஸ் லைக் ஈவன் தோ அஸ்மத்துல்லா, உமர் ஜாய் வென்ட் அட் 9ஸ் அண்ட் உமேஷ் யாதவ் வந்து
அட் 10ஸ் எக்கானமி ரேட் போனாலும் வந்து, உமேஷ் யாதவ் கடைசில வந்துட்டு அந்த ஹார்திக் பாண்டியா 6 அடிச்சாரு. அண்ட் தென் ஹி டுக் ஹிஸ் விக்கெட். தட்ஸ் அ இம்பார்டன்ட் ஒன். ஏன்னா, ஐ ஐ ஸ்டில் திங்க் அந்த கடைசி ஓவர்ல கூட ஹார்திக் பாண்டியா இஃப் ஹி வாஸ் தேர் த்ரூ அவுட் 19 ரன்ஸ் ஆமா. ஈஸியா கண்டிப்பா அடிச்சிருப்பாரு. பட் தி ஃபேக்ட் லைக் உமேஷ் ஆமா. யாதவ் எனக்கு என்ன சொல்லுங்க. தோணுச்சுன்னா, அவர் முதல் 2 பாலும் கரெக்ட்டா தான் ட்ரை பண்ணாரு. அவருக்கு எங்க கிரெடிட் குடுக்கணும்னா, உமேஷ் யாதவ்க்கு, அவர் பவுன்சர் அடிக்க ட்ரை பண்ணியிருக்காரு அவரு. முதல் 2 வந்து கரெக்ட்டா அது அமையல. ஃபர்ஸ்ட் ஸ்லோவர் பவுன்சர் போட ட்ரை பண்ணாரு. ஆனா, அது கரெக்ட்டா அவருக்கு லாங் ஆஃப்லேருந்து அவர் தூக்கி அடிச்ச மாரி அவர் செம்மையா உட்காந்துச்சு அது. அதுக்கப்புறமும் அவர் 3 பால்ல அவர் பிளான ஸ்விட்ச் பண்ணாம, அந்த ரைட் ஷோல்டர் மேல வரா மாரி ஒரு பவுன்சர எய்ம் பண்ணாரு. அந்த பவுன்சருக்கு இவர் வந்து பறி குடுத்தாரு விக்கெட்ட. ஆ அ எ அதனால இத அந்த இடத்துலயும் கிரெடிட் அங்க கிரெடிட் வந்து ஐ'll கிவ் இட் டூ உமேஷ் யாதவ் டூ போல் தட் யூ நோ டூ பிலீவ் ம். இன் ஹிஸ் பிளான் அண்ட் அந்த இடத்துல அந்த பவுன்சர் போட்டது. யாஹ்! அதே மாரி வந்து ஸ்பென்சர் ஜான்சனும் அதே மாரி தான். திலக் வர்மாக்கு வந்து அந்த 6 அடிச்சாரு. அண்ட் அடுத்த பாலும் ஹி வென்ட் பேக் டூ த சேம் சேம் அதே ஸ்லோவர் பால். அண்ட் ஆனா இந்த வாட்டி மோர் ஆன் த பாடி அண்ட் ஸ்லைட்லி ஷார்ட்டர் தென் அந்த இதுல ஸ்லைட்லி ஃபுல்லர் இட் வாஸ். இதுல இல்லாம ஸ்லாட்ல இல்லாம அண்ட் தென் திலக் வர்மா வந்து அடுத்த பால்ல கேட்ச் குடுத்தாரு ஸ்பென்சர் ஜான்சன்து. சோ அதான் டூ அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் ஐ திங்க் ஜிடி பவுலர்ஸ் ஸ்டக் டூ த பிளான். இதுதான் நம்ம பிளான் அப்படின்னு சொல்லிட்டு. சாய் கிஷோரும் அதே மாரி தான். சாய் கிஷோரும் நல்லா போட்டாரு பவுலிங்கு. 4 ஓவர்ஸ் லைக் 1 ஃபார் 24 வாஸ் லைக் வெரி குட். மோஹித் சர்மாவும் தே ஆல் ஸ்டக் டூ த பிளான். அந்த வந்து இந்த 2மே ஐ திங்க் தேர் இஸ் நம்ம ஓவராலும் பேசினோம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்தே சரி, இன் டெர்ம்ஸ் ஆஃப் த பவுன்சர்ஸ் பிகாஸ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் த 2 பவுன்சர்ஸ் நெறைய வந்து பவுன்சர் யூஸ் பண்றாங்க. அதனால வந்துட்டு இட் இஸ் எனக்கு தெரிஞ்சு வந்து இட்ஸ் அ வெரி குட் ரூல் சேஞ்ச் விச் இஸ் இன் அட்வான்டேஜ் ஆஃப் தி பவுலர்ஸ் மேக்கிங் தி பேட்ஸ்மேன் வந்து பேட்ஸ்மேன் யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பவுன்சர் போட்டாங்க. 2வது பவுன்சர் எப்போ ஆமா. வரும் அப்படின்றது. சோ அதுவும் வந்து இட்ஸ் லைக் வெரி குட் வெரி குட் ரூல் சேஞ்ச். கண்டிப்பா. நான் பிகம் அ பிக் ஃபேன்ங்க. அதான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்ட் பார்த்த மேட்சஸ்ல, நீங்க வந்து ஒரு செகண்ட் உங்க டீம் லாயல்டீஸ்லாம் எல்லாம் ஒரு செகண்ட் சைட்ல வச்சுட்டு நீங்க அந்த அப்சர்வ் பண்ணீங்க. அ நான் எனக்கும் அதான் ஒரு பிக்கஸ்ட் ஃபேக்டரா வெளில வந்துச்சு. இந்த 2 பவுன்சர் ரூல். அ முன்னாடி அந்த ஒரு பவுன்சர் நம்ப ஜஸ்ட் இத டச் பண்ணலாம். ஏன்னா, ஐ திங்க் த்ரூ அவுட் ஆல் த மேட்சஸ் இதோடது ஒரு என்ன சொல்றது? ஒரு அப்படியே ஒரு கிளவுட் அது மேல ஹாவர் ஆயிண்டே இருந்துச்சு. பேட்ஸ்மேன் மேல. ஆ இது எப்படா மழை பெய்யும் அப்படின்னு தெரியாம எப்போ இடி இடிக்கும்னு. முன்னாடி என்ன நடக்கும்? ஒரு பவுன்சர் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பவுன்சர முதல் 2, 3 பால்க்குள்ளயே யூஸ் பண்ட்டாங்கன்னா, பேட்ஸ்மேன்க்கு கண்டிப்பா தெரியும் இனிமேல் பவுன்சர் வரப்போறது இல்லன்னு. சோ, அவர் அவங்க ஃப்ரண்ட் ஃபுட்ல அந்த வெயிட்ட டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. இந்த 2வது நாள உங்களுக்கு முதல் பால்லயும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2வதுலயும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பிரேக் குடுக்கலாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஆட்ஸ் அண்ட் நீ 2 பவுன்சர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட 3வது கூட அப்பப்ப யூ நெவர் நோ. ஒரு ஷோல்டர் ஹைட்க்கு நீங்க கரெக்ட்டா எய்ம் பண்ணீங்கன்னா. ரொம்ப, ரொம்ப பெரிய இம்பாக்ட். அண்ட் எனக்கும் ரொம்ப யாஹ்! வெல்கம் சேஞ்சா இருந்துச்சு இது. குட். இது இது யூஸ் பண்ண எப்படியாவது குட் வே டூ லைக் நம்போ செக்வே பண்ணி லெட்ஸ் கோ பேக் டூ தி சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி மேட்ச் ப்ராபப்லி. அந்த மேட்ச்ல வந்து என்னோட இது திங்கிங் எப்படின்னா வந்து, ஆர்சிபி வந்து எஸ்பெஷலி சிவம் துபேக்கு வந்து அதாவது போன போன சீசன்ல பார்த்தீங்கன்னா, சிவம் துபே வாஸ் அ ஒரு ஸ்பின்னர்ஸ் டேக்கிங் டவுன் ஸ்பின்னர்ஸ் அதுதான் வந்து அவரோட ரோல் ம். அப்படின்னு டிஃபைன் பண்ணி, அ அவர வந்து இறக்குனாங்க. இந்த மேட்ச்ல வந்து இன்பாக்ட் இந்த வாட்டி வந்து அந்த கேம்ல வந்து சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபில அவர வந்து இம்பாக்ட் சப்பா கொண்டு வந்தாங்க. டூ தென் லைக் பேட்டிங் அந்த மாரி தான். அண்ட் ஆர்சிபி வென்ட் டூ த டார்கெட் ஆஃப் அவருக்கு அந்த பவுன்சர்ஸ் போடுறதுக்கு. ஆரம்பத்துல தடவுன்னு தடவினாரு. பட் இவென்ச்சுவலி பார்த்தீங்கன்னா, லைக் ஹி எண்டட் அப் வித் லைக் ஒரு குட் ஸ்கோர் ஃப்ரம் அ பேட்டிங் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நல்லா இட் ஃபெல்ட் லைக் தே ஓவர்டிட் தி பவுன்சர்ஸ். ரொம்ப அதிகமா வந்து லைக் அந்த 2 பவுன்சர் இருக்கு அப்படின்றதுனால வந்து தே கைண்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் வென்ட் டூ தி அதர் எக்ஸ்ட்ரீம். அதுதான் பிளான் ஏ சிவம் துபேக்கு. தேர் வாஸ் நோ பிளான் பி அட் ஆல். அதே தான் கண்டிப்பா அதே போட்டுட்டே தான் இருந்தாங்க ஆமா. அவருக்கு. அம் நான் அப்போ அந்த மேட்ச் யோசிச்சுட்டு இருந்தேன். வெதர் ஆர்சிபி வந்து ஓவர் டூ பண்ணிட்டாங்களா இது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மேட்ச் வந்து லைக் வாட் டிட் யூ திங்க் அபௌட் தட்? அதாவது மோர் லைக் ஆர்சிபியோட பவுலிங் ஸ்டாக்ஸ் அண்ட் தேர் பேட்டிங் ஆம் ஸ்டாக்ஸ். இ ஐ திங்க் ஓவர் டூவோட நான் என்ன சொல்லுவேன்னா, அங்க வந்து யூ ஆல்சோ நீட் டூ ஹேவ் த பெர்சனல் ரைட்? இப்போ ஒரு சிராஜ் இல்லாட்டி உங்க
அல்சாரி ஜோசப் இப்ப அவங்க போடுற பவுன்சர்ஸ் ஆன் அ சின்னசுவாமிஸ் பிட்ச்க்கும், நீங்க அதே பவுலர்ஸ் இல்லாட்டி ஒரு அதுவும் கேமரூன் கிரீன் வந்து அ சேப்பாக்ஸ் பிட்ச்ல வந்து நீங்க போடுறதுக்கும், உங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் ஸ்லோவர் பவுன்சர் மாரி தான் இருக்கும் அது. ஆ பட் யா அது ஆமா கரெக்ட்டா நீங்க நானும் அத அப்சர்வ் பண்ணேன். பேட்ஸ்மேன் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, சில சமயம் வந்து தே ஆர் ஜஸ்ட் டிஃபால்ட்டா அவங்க பின்னாடி, "ஓ! இவன் பவுன்சர தான்டா போடப் போறான். அதுக்கு ரெடியா இருக்கலாம்டா" அப்படின்னு. "மவனே நீ பவுன்சர் போட்டா நான் செத்தேன்." நான் அத அப்சர்வ் பண்ணது வந்து சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ்ல ரொம்ப அப்சர்வ் பண்ணேன். ஆர்ஆர் மேட்ச்ல. அவர் வந்து ஹி வாஸ் லைக் சிட்டிங் ஆன் த பேக் ஃபுட்ல தான் இருந்தாரு அவர் நெறையா. இன்ஃபாக்ட் ஒரு லாங் ஆஃப்லேருந்து ஒரு செம்ம 6 அடிச்சாரு. ஆல்மோஸ்ட் பேக் ஃபுட்லேருந்தே வெயிட் வச்சு அவரு அடிச்சது. ஸோ கரெக்ட். அது வந்து ரொம்பவும் பிரெடிக்டபிளாவும் வச்சுக்க முடியாது. ஆ பட் ஐ திங்க் ஒரு பேலன்ஸ் ஒண்ணு ஹிட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாரி தான் இருந்தது இது. பட் வெல்கம் அடிஷன். ஆ நம்ம செக்வே எடுக்கலாம் சிஎஸ்கே மேட்ச்க்கு. பட் ஒருத்தர பத்தி பேசி தான் ஆகணும். ஜிடி, எம்ஐ மேட்ச். இன்ஃபாக்ட் 2 விஷயம் பேசியே ஆகணும். 1 ஜஸ்பிரீத் பும்ராங்க. ஆ 1 பவுண்டரியா அவரு 24 பால்ல. 14 ரன்னு. 4 ஓவர்ல. விக்கெட்ஸ் வேற. 3 விக்கெட்ஸ். எக்ஸ்ட்ரார்டினரி எக்ஸ்ட்ரார்டினரி பவுலிங். அவர் மட்டும் தான் ஒரு கண்ட்ரோல்ல இருந்தாரு அவரு. ஐ மீன் ஆனா வந்து பட் தென் ஐ லுக் அட் இட் தி அதர் சைட் அண்ட் சே இட்ஸ் அது ஒரு பெரிய சர்ப்ரைஸே இல்ல அப்டின்ற மாரி தோணும். லைக் 4 ஓவர்ஸ் நீங்க சொன்ன மாரி 3 ஃபார் 14 அதுவும் வந்து அந்த ஓவர்ல வந்து 2 விக்கெட் வந்து டக்குன்னு ஒண்ணு வந்து அ சாய் டேவிட் மில்லரு ஒரு பால் விட்டுட்டு அடுத்த பால் வந்து ம். சாய் சுதர்ஷன். அந்த 2 விக்கெட்டுமே வந்துட்டு வாஸ் லைக் வெரி குவிக்லி. அம் ஐ மீன் இட்ஸ் எப்படி சொல்றது? போன வருஷம் ஐபிஎல் விளையாடல ஜஸ்பிரீத் பும்ரா. பட் நம்ம அந்த டெஸ்ட் சீரிஸ் பார்த்துட்டு வரதுல வந்து இப்ப நீங்க ரஷீத் ம். கான பேசுன மாரியே தான். இட் இஸ்ன்ட் அ சர்ப்ரைஸ் தட் ஜஸ்பிரீத் பும்ரா த சாம்பியன் பவுலர். அம் ஒண்ணு வந்து எனக்கு ஜஸ்பிரீத் பும்ராவோட வந்து ஐ திங்க் அகைன் தி அதர் ஒன் வாஸ் அம் ஜெராட் குட்ஸே வந்து புதுசா வந்திருக்கு. ஹி இஸ் காட் அ சப்போர்ட் ம். அவருக்கு அப்படின்றது. பட் பும்ரா ஐ திங்க் தேர் இஸ் நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. லைக் நம்ப ஒவ்வொரு மேட்ச்லயும் வந்து இது சொல்லிட்டு இருக்கலாம். ஐ திங்க் அவரு ஒரு பிக் ஃபேக்டரா இருப்பாரு த்ரூ அவுட் தி சீரிஸ் ஃபார் ஆமா. மும்பை. அம் ம். வெதர் இட்ஸ் ஹோம் ஆர் அவே. ஆம். இன்னொன்னு ஒண்ணு, நீங்க உங்க அப்சர்வேஷன் சொல்லுங்க. ஆம் ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சி, எம்.எஸ். தோனி பாடி லாங்குவேஜ் அண்ட் அத 2வதா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியா கேப்டனிங் ரோஹித் சர்மா. இது 2த்துல எது ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு? எனி அப்சர்வ் ஹார்திக் பாண்டியா கேப்டனிங் ரோஹித் சர்மா வந்து வாஸ் ஜஸ்ட் லைக் இதுதான் வெரி நார்மல். ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு பெருசா வந்து ஒரு இட் வாஸ் ஹார்திக் பாண்டியா ஷோ. அதாவது வந்து ஹார்திக் பாண்டியா ஏன்னா இ இ அது வந்து 2மே ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஒன் ஈவன் தோ வந்து மும்பைக்கு அ ரோஹித் சர்மா வந்து பண்ணியிருக்காரு, ஜெயிச்சிருக்காரு அப்டின்னாலும், ஹார்திக் பாண்டியா கம்ஸ் ஆஸ் அ கேப்டன் ஆன் த பேக்கிங் ஆஃப் இந்தியாக்கு கேப்டன்சி பண்ணியிருக்காரு. ஜிடிக்கு பண்ணி ஹி இஸ் ஒன் தி டாடா ஐபிஎல். ஸோ ஹீஸ் காட் லைக் வாஸ்ட் அமவுண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். வேறஸ் ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் வெரி, வெரி டிஃபரெண்ட். ருத்துராஜ் கெய்க்வாட் எப்படி இருந்ததுன்னா வந்து, படையப்பால சொல்ற மாரி வந்து, மாப்பிள்ளை இவரு தான். ஆனா இவர் போட்டிருக்க டிரெஸ் அருணாச்சலம். வந்து ஆமா. அந்த மாரி தான். ஸோ தேர் வாஸ் ஸ்டில் அ கேஸ் ஆஃப் லைக் அ ஐ வுடன்ட் சே பேக் சீட் டிரைவிங். மோர் ஆஃப் லைக் இன்னும் வந்து ஐ மீன் ஆப்வியஸ்லி திஸ் வாஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அண்ட் தோனி வந்து அகைன் இட்ஸ் டிஃபரன்ஸ் இஸ் நாட் ஜஸ்ட் சிஎஸ்கே வோட என்டயர் பீரியட் ஆஃப் அதாவது சிஎஸ்கே ஐபிஎல்ல விளையாடின அத்தன சீசன்லயும் தோனி கேப்டன் இருக்காங்க. இன்க்ளூடிங் அந்த சீசன் வித் ஜடேஜா வாஸ் கேப்டன். தோனி ஸ்டில் பிகேம் தி கேப்டன். ஸோ எசென்ஷியலி ஓவர் தி இது வந்து 7 எபிசோட் இது என்னது சீசன் 17 16 இது ஆஃப் தி ஐபிஎல். ஆமா. சீசன் 17 16 பட் எய்தர் வே அந்த 2 வருஷம் வந்து வென் தி சிஎஸ்கே வாஸ் நாட் தேர் தோனி ஹஸ் பீன் தி கேப்டன். ஸோ இட்ஸ் ஒரு ஐ திங்க் அந்த கேள்வி கேட்டாங்க. ஹவ் வில் யூ ருத்ராஜ ஹவ் வில் யூ ஃபில் தேர் பிக் பூட்ஸ் டூ ஃபில்னா அதுக்கு அவரு சொன்னாரு. ஐம் நாட் ட்ரைங் டூ ஃபில் ஹிஸ் பூட்ஸ். ஐம் ஜஸ்ட் கோயிங் டூ பி இன்டூ மை ஓன் ஷூஸ் அப்படின்ற மாரி. இட் வில் இந்த சீசன் இஸ் லிட்டரலி வில் பி கேப்டன்சி ஒரு ம். டிரான்சிஷன் சீசன் தான். தோனி வில் லெட் ஹிம் கேப்டன். பட் ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வில் கோ பேக் டூ தோனி அண்ட் டு லைக் சார்ட் ஆஃப் அஃபர்ம்
நான் பண்றது சரியா? ஆர் வேர் இஸ் கம்ப்ளீட்லி கோயிங் ராங். ஐ திங்க் தோனி வில் ஜம்ப் இன் அண்ட் ட்ரை டூ ஹெல்ப் ஹிம். பிகாஸ் இன்னொன்னு என்னன்னா, தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ்ல தோனி ஒரு விக்கெட் கீப்பர். சோ தேர்ஃபோர் ஹீஸ் காட் அ மச் மோர் வியூ ஆஃப் த ஃபீல்ட் அண்ட் எவ்ரிதிங் எல்ஸ். அண்ட் பிளஸ் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்க டேட்டா வந்து இஸ் லைக் எனார்மஸ். அத வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் ம். ஹேஸ் டு யூஸ் இட். லைக் தேர் இஸ் he has seen like both India and CSK la வந்து and how to manage and stuff. So they are two totally I think different kinds of thing. What Hardik Pandya managing Rohit Sharma versus ம். I think Ruturaj Gaikwad will have to grow into that, whereas Hardik Pandya to a large extent has grown into it. He has managed ம். at an India level. So yeah, அது ரைட். ஒரு பெரிய difference. ஓகே. ஸோ ஜிடி வெர்சஸ் எம்ஐ. எனி ஃபைனல் தாட்ஸ் இப்போ? அ ஐ திங்க் எல்லாருக்கும் செகண்ட் ஃபேவரைட் டீம் ஆயிடும்னு தோணுது எனக்கு ஜிடி இந்த மேட்ச்க்கு அப்புறம். ஆ ஒரு ஆமா, கண்டிப்பா. யூ நோ எப்படிதான் இவங்க வந்து இந்த கடைசி சோ யூ கேன் இந்த மேட்ச் இஸ் நெவர் ஓவர் டில் இட்ஸ் ஓவர்ல. அந்த 90ஸ்ல பாகிஸ்தான் டீம் பத்தி சொல்லுவாங்க. எங்க அப்பா இவங்கலாம் சொல்லுவாங்க, "டேய் நம்பிடாதடா! கடைசி நிமிஷத்து வரைக்கும் அவங்க என்ன வேணா பண்ணுவாங்கடா அவங்க." அப்படின்னு. ஐ திங்க் அந்த ஜாவித் மியாதார் 1986ல அந்த 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கு அவங்கலாம் ரிகவர் ஆகல. இன்ஃபாக்ட் அந்த ஜெனரேஷன் என்னைக்குமே ரிகவர் ஆகல அவங்க. ஆ ஒரு நெறைய பேர் அந்த 2003 செஞ்சுரியன்க்கு அப்புறம் தான் நம்பலாம் கொஞ்சம் ரிகவர் ஆனோம். இந்தியா, பாகிஸ்தான்னா ஓகே இந்தியாவும் ஜெயிக்கும் அந்த மாரின்னு. ஆனா அவங்க அந்த ஷாக்ல தான் இருக்காங்க. கடைசி வரையும் நம்பாதன்னு. அதே மாரி தான் ஜிடி. லைக் இட்ஸ் நாட் ஒன் டில் யூ வின் இட். அந்த மாரி இவங்களுக்கு நீங்க 7 விக்கெட் வச்சுக்கோ. நீ டாப் கன் பேட்டிங் வச்சுக்கோ. ஹார்திக் பாண்டியா, டிம் டேவிட் யார வேணா வச்சுக்கோ. நீ எவ்வளோ பட் ஒரு மோஹித் சர்மா வந்து அவர வந்து பவுலிங் அன் எக்செப்ஷனல் ஓவர். அண்ட் எஸ் ரியலி அமேசிங் டூ வாட்ச். அந்த கிரவுடு அவங்க ஹார்திக் பாண்டியாக்கு சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல அகைன்ஸ்டா பேசுறாங்களா? அதெல்லாம் தெரியாது. எல்லாம் கத்துன்னு கத்துறாங்க. ஒரு அட்மாஸ்பியர கிரியேட் பண்ணி விட்டு அப்படியே ஒரு கலக்கிட்டாங்க. ஆனா ஓவரால். ஆம் ஓகே. ஸோ ஜிடி, எம்ஐ நெறைய பேசிட்டோம். இப்போ நம்ம ஒரு ஆர்டர்ல போலாம். ஆம் ஃபர்ஸ்ட்டு அந்த ஓப்பனிங் டே மேட்ச். சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்சிபி. ஃபுல்லி பிரெடிக்டபிள்ங்களா? ஆ முஸ்தபிசூர் நான் சொல்லியிருந்தேன். முஸ்தபிசூர்லாம் 14 ஓவர நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு. நான் சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா டெத் ஓவர்ஸ்லலாம் அப்படிலாம் இல்ல. பட் அவருக்கு அவ்வளோ தூரம் போணும்னு தேவையே படல. அவர் வந்தோனே முதல் 10 பால்லயே அவரு மே மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு போயிட்டாரு அதுக்கே. முஸ்தபிசர் நான் ஒண்ணு சொன்னேன் உங்களுக்கு நம்ம ப்ரீவியூல பண்ணும்போது வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ல வந்துட்டு எல்லா விக்கெட்டும் எடுத்துட்டாங்கன்னா வந்து கடைசி 5 ஓவர் பத்தி யோசிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டூ தட் எக்ஸ்டென்ட். ஆனாலும் வந்து இல்ல. பட் அ இன்பாக்ட் நான் மேட்ச் பார்க்கும்போது வந்து உங்கள தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நம்ம வந்து முன்னாடி ப்ரீவியூல பேசியிருந்தது இன் டெர்ம்ஸ் ஆஃப் டெத் பவுலிங் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் யூ யூ வர் ரைட் இன் தட் வந்து துஷார் தேஷ்பாண்டே அண்ட் இஸ் டெஃபினெட்லி நாட் அ டெத் பவுலர். இப்போதைக்கு மஹிஷா பத்திரானா வந்து கண்டிப்பா மிஸ் பண்றாங்க அந்த டெத் பவுலிங்ல. இந்த மேட்ச்ல வந்து பிகாஸ் சீக்கிரமா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 விக்கெட் விழுந்துருது அப்படின்றதுனால வந்து ஆர்சிபிக்கு ஆ சிஎஸ்கே ஐ திங்க் காட் அவே வித் த டெத் பவுலிங். பட் இல்லன்னா வந்து இன்னும் வேற ஏதாவது ஒரு மேட்ச்ல இருக்கும். அந்த மாரி மேட்ச்லலாம் வந்து திஸ் மைட் கம் டூ பைட் தெம். கண்டிப்பா இந்த மேட்ச் ஷோட் அப் தட் இப்போதைக்கு பத்திரானா இல்லாம டெத் பவுலிங் இஸ் வீக் ஃபார் ஆமா. சிஎஸ்கே. அது கண்டிப்பா இருக்கு. ஆம், சூப்பர் கட்டர்ஸுங்க. அவரு அந்த சேப்பாக் பிட்ச்சுக்கு பிக் ஆக்சுவலி அவங்க என்ன ஆ பிளானோட இறங்கினாங்களோ, அதுக்கு எய்த்தா மாரி அத எக்ஸ்பெக்டேஷன் அபோவ் எக்ஸ்பெக்டேஷன் கூட சொல்லலாம் ஆல்மோஸ்ட். அந்த எக்ஸிகியூஷன் செமையா இருந்துச்சு. முஸ்தபிசரோடது. ஆம், பட் அகைன் தட்ஸ் அந்த பாலிங் ஃப்ரண்ட்ல நீங்க சொன்ன மாரி அந்த அந்த ஃப்ளரி ஆஃப் 3, 4 விக்கெட்ஸ் அந்த அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல சிஎஸ்கேயோட ஃபர்தர் கிராக்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்போஸ் பண்ணாம விட்டுச்சு அது. ஏன்னா 5 விக்கெட் விழுந்துச்சு. உங்களுக்கு வந்து அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அனுஜ் ராவத் அண்ட் ஆமா. தினேஷ் கார்த்திக் உள்ள வரும்போது, தேவர் இன்னும் 1 விக்கெட் அங்க விழுந்துச்சுன்னா கூட யூ ஆர் இன்டூ த டெயில் அப்ப. ஆ பட் அகைன் நல்ல சூப்பர் இன்னிங்ஸ் பை வெரி மெச்சூர்ட் இன்னிங்ஸ் பை டிகே லெட்டிங் அனுஜ் ராவத்த வந்து முதல்ல லீட் எடுக்க விட்டாரு. அவர் நல்லா கிராக்கிங்கா ஒரு இன்னிங்ஸ் விளையாட்டு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தென் ஹி டுக் ஓவர் அ பிட். அண்ட் லாஸ்ட்ல தே வேர் ஆக்சுவலி அந்த ஹால்ஃப் டைம்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 173 ஃபார் 6 இஸ் அ வெரி குட் ஸ்கோர் அ இன் சேப்பாக். உங்களுக்கு ஆனா ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் லேக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் அது எக்ஸ்போஸ் ஆச்சுங்கிறீங்களா? இல்ல வாஸ் இட் த கேம் வாஸ் எனிவேஸ் ஓவர் லேக் 37 ஆஃப் ரன்ஸ் இன் ஸ்பின்னர்ஸ் 15 பால்ஸ் அப்படின்றது சச்சின் ரவீந்திரா அங்கேயே ஓவர் ஆயிடுச்சுங்கிறீங்களா? லேக் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்
பவுலிங்கே வந்து ஜெனரலி ஐ திங்க் தேர் இஸ் இட்ஸ் a ஜெனரல் வீக்னஸ் மாரி தான் தோணுது எனக்கு. லைக் தே ஹேவ் அ பேட்டிங் தி பேட்டிங் டிட்ன்ட் ஃபயர். இன்ஃபாக்ட் வந்து அந்த 94 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் அனுஜ் ராவத் அண்ட் தினேஷ் கார்த்திக் சார்ட் ஆஃப் ஒரு பேப்பர்ட் ஓவர் தி கிராக்ஸ் அகைனும் சொல்லுவேன் பேட்டிங் வந்து. ஏன்னா வந்து தேஷ் 173 வந்து ஜெனரலி சிஎஸ்கேலன்னா, பட் இஃப் அ ரஜத் பட்டிதார், கிளென் மேக்ஸி ஆர் இன்னும் கொஞ்சம் வந்து விராட் கோலி you know, moved on, they could have probably gone up to 200. That would have more been par score மாரி தோணுது எனக்கு. It wasn't this thing. Um, I think I mean இந்த மேட்ச்ல வந்து நம்ப மேபி we'll talk more about it. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ வந்து ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே. இன்ஃபாக்ட் ப்ரிவியூல அடுத்த மாசம் லைக் பார்க்கும்போது வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி அண்ட் பஞ்சாப் தான். சோ அத பார்ப்போம். And we can probably talk in the but I just wanted to put in Kohli. கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து was just about 105. Just like 20 பால் 21 ரன்ஸ். அதுதான் வந்து வாஸ் a ஃபேக்டர் இன் பீப்பிள் டாக்கிங் அபௌட் சேயிங் அவர் வந்து இதுக்கு போவாரா? வேர்ல்ட் கப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. அ எ பட் தெரியல பட் இஸ் இட் எனக்கு ஆல்சோ வெதர் கோலி பிகாஸ் வில் ஏன்னா இப்போ ஐ நோ இட்ஸ் ஜஸ்ட் ஒன் மேட்ச் ரஜத் பட் பாடிதார் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் வந்து இன் அ ஸ்பேஸ் ஆஃப் 4 பால்ஸ் அவங்க அவுட் ஆயிட்டாங்க 2 பேருமே. ரைட்? 2 பேருமே டக்கு. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குங்கிறீங்களா? ஓகே. ஆக்சுவலி ஒரு இன்ட்ரஸ்டிங் கேள்வி உங்களுக்கு. நீங்க விராட் கோலியோட சிச்சுவேஷன் பாருங்க. ஆ ஸ்கோர்ஸ் வந்து நான் ஜஸ்ட் லுக்கிங் அட் த ஸ்கோர்ஸ் ரைட். 41 ஃபார் 0. ஓகே. அப்புறம் 41 ஃபார் 1, 41 ஃபார் 2, 42 ஃபார் 3. வித்தின் ஒரு 4த் ஓவர், 5த் 6த் ஓவருக்குள்ள உங்களுக்கு இந்த ஒரு 10 பால்க்குள்ள உங்களுக்கு வந்து 3 விக்கெட் விழுந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்க நீங்க விராட் கோலி. இதுதான் டிஃபரன்ஸ்ங்களா? ஒரு விராட் கோலிக்கும், இன்னைக்கு நமன் தீர் இன்னைக்கு விளையாடினாரு. ரைட்? இல்லாட்டி இப்போ ஒரு துருவ் ஜுரேல் இருக்காரு. இவங்கலாம் வந்து இப்போ யூ நோ ஜென் ஸி இவங்கலாம் இப்போ. இவங்களுக்கும் இந்த நியூ ஜெனரேஷன் கிரிக்கெட்டர்ஸ்க்கும் இப்போ விராட் கோலிக்கும் டிஃபரன்ஸ் வந்து விராட் கோலி வந்து இப்போ அந்த சிச்சுவேஷன பார்த்து, ஓகே நான் ஒரு பக்கம் நான் நான் நிக்கிறேன். கிளென் மேக்ஸ்வெல் நீ அடி இல்லாட்டி யாரு கேமரூன் கிரீன் ஓகே யூ கோ ஃபார் இட் அப்படின்னு அந்த மாரி சொல்றது. இன்னொரு பக்கம் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர்ஸ். நான் அடிக்கிறேன்ப்பா. இதான் என் ஸ்டைல். அ அப்படின்னு. என் விச் இஸ் மோர் பிரிஃபர்ட் ஃபார் சே டீம் இந்தியா ஃபார் எக்ஸாம்பிள். அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா நம்ம இந்த அது அடாப்டபிலிட்டிய? என்னன்னா வந்து 2மே வந்து யூ ஹேவ் த இஷ்யூ இல்ல. அதாவது வந்து இஃப் விராட் கோலி மாரி வச்சு நீங்க விளையாடுனீங்கன்னா, தி திங் வித் விராட் கோலி வந்து எப்படின்னா, ஹி கேன் கேட்ச் அப் வெரி குயிக்லி. இப்ப நான் வந்து சொல்றேன் 20 balls 21 அட் a ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 105 அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே விராட் கோலி வந்து இஃப் ஹி வாஸ் ப்ராபப்லி தேர் சே 20 இல்ல 40 பால்ஸ் இன்னொரு 20 பால்ஸ் விளையாடியிருந்தாருன்னா, ஹி மே ஹேவ் வெல் எண்டட் அப் வித் லைக் 70 ஆர் 80 அப்படின்றது. சோ அடுத்த 20 பால்ல வந்துட்டு ஒரு 40 50 ரன் அந்த மாரி அடிச்சிருந்தாருன்னா, த த ஹோல் திங் வில் லுக் சோ எய்தர் வே வந்து விளையாடுறது வந்துட்டு லைக் தே ஆர் போத் தேர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் இந்த மாரி விராட் கோலி மாரி வந்து ஸ்லோவா விளையாடி நான் ஐ வில் கேட்ச் அப் அப்படின்னா, யூ ஹேவ் டூ பிளே த லாங் யூ வில் ஹேவ் டூ பி தேர் டில் தி எண்ட். பட் இஃப் யூ லூஸ்னா வந்து நீங்க உங்களோட ஃபேவரைட் கேஎல் ராகுல் சொல்றதே தான். யூர் ஈட்டிங் அப் பால்ஸ் அண்ட் லைக் ம். நாட் டெலிவரிங். So what applies to KL Rahul will apply to Virat Kohli as well. If you because Virat Kohli has got the numbers and the stature, that will not get talked. Whereas it's easy to talk about that for KL Rahul because அதே லெவல்ல வந்து இல்ல அப்படின்றது. பட் இஃப் யூ சைட் பை சைட் கம்பேர் பண்ணீங்கன்னா, அம் இந்த இந்த இப்போதைக்கு ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு மேட்ச்ல அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நம்ம வந்து இவரு என்னது நான் இவரோட இதுவும் பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆக்சுவலி வந்து ஆல்வேஸ் ராகுல் வந்து உங்களுக்காக பார்க்குறேன். 131 ஸ்ட்ரைக் ரேட். அவர் விளையாடின ஒரு கேம்ல. பட் வேரஸ் லைக் சோ இட் ஸ்டில் அப்ளைஸ் டூ போத் ஆமா. ஆஃப் தெம் அதேதான். அந்த நமன்தீர் ஸ்டோரி சொல்ல வரும்போது வந்து இட்ஸ் தி சேம் திங் இஃப் யூ இஃப் யூ புஷிங் இட் பேக் ஆன் டு தி பவுலிங் டீம் அண்ட் தென் யூ ஆர் கிரியேட்டிங் ஃபார் ஒரு 10 பால்ல வந்து ஒரு 40 25 ரன் 30 ரன் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் குடுத்துட்டு 300 ரன்னுக்கு வந்து குடுத்துட்டு இஃப் யூ கெட் அவுட் in T20 that's acceptable. I think in ODI ல வந்து விராட் கோலி's batting is probably preferred. But I think in an ODI வந்து what you're talking about from Naman on the that is probably where the expectation is. Most teams worldwide that ஆமா. is where they are. எனக்கு பெர்சனலி So 41 that's ஃபார் 3 இருந்தா கூட, மேபி யூ கேன் டேக் 3, 4 பால்ஸ் அவ்வளதான். ஆனா, நீங்க அவ்வளதான். நீங்க அவ்வளவுதான். Yeah, டோன்ட் exactly அவ்வளவுதான். ம். நான் வந்து ரப்பர் மாரி இழுத்து சொன்னத நீங்க ஒரே அ இத சொல்றீங்க. That but it's the same point அடிச்சிட அதேதான். வேண்டியதான். நீ அவுட் So ஆனா அவுட் ஆயிட்டு போயிடு. ஏன்னா,
நின்னு விளையாடுறதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. தே கேன் ஆல்வேஸ் ப்ளே. ஆம் ஓகே. ஆமா. இப்போ அப்படியே ஒரு நெக்ஸ்ட் போலாம். அடுத்த மேட்ச்சுக்கு. ஆம் கேகேஆர், எஸ்ஆர்எச். அப்பா! ஆ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து எல்லார்ட்டயும் நான் ஃபர்ஸ்ட்டு ஏன் மன்னிப்பு அப்படியே கேட்டுக்கிறேன். அ டி டிசி வெர்சஸ் அப்படி பஞ்சாப் வந்து அப்படியே நம்ம சைடுல ஸ்கிப் பண்ணட்டுமா? டிசி வெர்சஸ் பஞ்சாப் நம்ம டச் பண்ணுவோம் நம்ம. சாம் சாம் கரன் பத்தி பேசாம வந்து யாருமே நம்ம எதுவுமே சொல்ல வேணாம். சாம் கரன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாமா? சரி நீங்க கொண்டு வந்துட்டீங்க. சரி ஓகே. சரி, சரி. ஓகே. லெட்ஸ் டூ சரி இத கேகேஆர் பண்ணிட்டு வெர்சஸ் அங்க வரலாம் எஸ்ஆர்எச். நம்ப. ஆ ஏன்னா ஃபர்ஸ்ட்டு நான் எல்லார்ட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். யார் ஆக்சுவலி நான் கேட்கல. நான் வந்து முத்தையா முரளிதரன் சார்பாக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இவன் என்னடா பேசுறான் சம்மந்தமே இல்லாம அப்டின்னா, ஆக்ஷன் முடிஞ்சோனே முத்தையா முரளிதரன் ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. அதுல வந்து நாங்க வந்து ஒரு அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்டர தான் நாங்க தேடினோம். அதான் டிராவிஸ் ஹெட் எங்களுக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிளேயிங் 11ல நாங்க இந்த மாரி தான் தேடினோம். அவர நம்பி நானும் ஏன் பிளேயிங் 11, பிளேயிங் 12ல நான் டிராவிஸ் ஹெட் தான் கண்டிப்பா வரதான் போறாரு. ஈவன் தோ பர்சனலி எனக்கு வந்து அவர் வரக்கூடாதுன்னு தான் இருந்துச்சு. எனக்கு அபிஷேக் சர்மா, மயங்க் அகர்வால் அவங்க ப்ராப்பர் ஓப்பனர்ஸ் லெட் தெம் பி. ஹாரி ப்ரூக்க கொண்டு வந்துட்டு ஃபுல்லா அந்த 11ஓட பேலன்ஸ இது பண்ற மாரி பண்ணாதீங்க. இவர கொண்டு வாங்க. சோ தட் நீங்க ஹசரங்காவோ இல்லாட்டி மார்க்கோ யான்சன்லாம் கூட கொண்டு வரலாம். நான் பர்சனலா யோசிச்சிருந்தேன். ஆனா சரி நம்பலாம்டா முரளிதரன்லாம். எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, முரளிதரன் வந்து சும்மா அப்படி ஜாலிக்கு தான் அவங்கள வச்சிருக்காங்க. அவர் அவருக்கு உண்மையான இன்ஃபர்மேஷன் அவருக்கு போறதில்ல. அதனால இனிமேல் அவர நம்பி நான் எந்த இன்ஃபர்மேஷனும் நான் டிசிஷன் எடுக்க போறதில்லன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆ இந்த மேட்ச் வந்து கேகேஆர், எஸ்ஆர்எச் இது வந்து டெம்ப்ளேட் எப்படின்னா, இந்த 2வது ஓவர்ல வந்து சுனில் நாராயண் வந்து ரன் ஓட ட்ரை பண்ணி ரிட்டர்ன்ல வந்து சரி எவன்டா பார்ப்பான் அவன் அடிச்சா அடிச்சுக்கட்டும் அவுட் ஆனா அவுட்ன்னு விட்டாரு. டைரக்ட் ஹிட் போட்டு அவுட் ஆயிடுவாரு அவரு. ஹி கிவ்ஸ் அப். ஓகே. இந்த தான் விக்கெட்ட தானே வந்து எஃபோர்ட் போடாம இழக்கிற மாரியான ஒரு தீம வந்து ஒரு ஃபுல் மேட்ச்லயும் மெயின்டெயின் பண்ணாங்க. எவன்டா விளையாடுறதுன்னு வெங்கடேஷ் ஐயர் அப்படியே ஒரு சாஃப்ட்டா அப்படியே அவர் அவுட் ஆறது. ஸ்ரேயஸ் ஐயர் அவர் அவுட் ஆறது. எல்லாரும் அவங்க அவங்க விக்கெட்ட பறி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் "ஏய் நீங்க தான் மேட்ச தோக்க ட்ரை பண்ணுவீங்களாடா? நாங்களும் அதுல நாங்க தான்டா சாம்பியன்" அப்படின்னு எஸ்ஆர்எச் வந்து ரஸ்ஸல் வந்ததுக்கப்புறம் அவருக்கு இப்போ எனக்கு புடிச்சது வந்து தயிர் சாதம் அண்ட் நார்த்தங்காங்க. ஓகே. ஒண்ணு வந்து ஹைதராபாதி பிரியாணி ரொம்ப புடிக்கும். ஏன்னா நாங்க வளர்ந்துருக்கேன். இன்னொன்னு ரொம்ப புடிச்சது தயிர் சாதம், நார்த்தங்கா. இது 2த்துல எது குடுத்தாலும் நான் என்னைக்குமே நான் வந்து வேணான்னு சொல்ல மாட்டேன். அதே மாரி ரஸ்ஸலுக்கு வந்து ரொம்ப புடிச்சது வந்து புவனேஸ்வர் குமாருங்க. "இந்தா உனக்கு இந்த ஊறுகா தானே உனக்கு ரொம்ப புடிக்கும். நாங்க குடுக்குறோம்டா இந்த ஊறுகாவன்னு." கரெக்ட்டா ரஸ்ஸல் வரும்போது அவருக்கான மயங்க் மார்க்கண்டே அவர் புவர் டொமஸ்டிக் பவுலர் அவரு. நல்லா போட்டாரு சூப்பரா லாஸ்ட் டைம். இந்த தடவ கூட ஆக்சுவலி சான்ஸ் இருந்தது. அவருக்கு மாக்ரம் அவர் கேட்ச்ச புடிச்சிருந்தாருன்னா 2 இன்ச் தான். 1 இன்ச் தான் அங்க புடிச்சிருந்தாருன்னா மேட்ச் டிஃபரண்டா போயிருக்கும். பட் புவனேஸ்வர் குமார குடுத்து அவருக்கு நல்லா திருப்பி அவர புஜிட்டிக்கா நல்லா ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் வந்து சரி நீங்க தான் ஜெயிச்சீங்க. நாங்க எப்படி மேட்ச் தோக்க வைக்க ட்ரை பண்றோம்டான்னு சொல்லிட்டு எடுத்தோனே வந்து நம்ம பில் சால்ட் கேட்ச்ச விட்டு ஆ அப்புறம் கிளாஸின் யூ நோ பேசிக்கலி த்ரூ அவுட் த மேட்ச் கடைசி ஓவர் வரைக்கும் மேட்ச விட்டு குடுக்கறதிலேயே இருந்தாங்க. 5 பால்ல 7 ரன் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எஸ்ஆர்எச்சும் அதே தீம கன்டின்யூ பண்ணி விட்டு குடுத்தாங்க. ஆ யூ நோ நாட் டேக்கிங் எனி கிரெடிட் ஃப்ராம் ஹர்ஷித் ராணா. ஆனா இந்த விட்டு குடுத்த மேட்ச் ஆ பத்தி நீங்க வந்து நீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் நீங்க ஆனா. நான் தான் ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது வந்து மிச்சல் ஸ்டார்க்கோட பவுலிங் தான் இந்த மேட்ச்ல. 25,00,00,000 ஐபிஎல்லேயே வந்து தி மோஸ்ட் ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓவர்ல 53 ரன் பிரிச்சு மேய்ஞ்சீங்களே எஸ்ஆர்எச். அதுவும் ஹென்ரிக் கிளாசன் வந்து ஐ மீன் ஹென்ரிக் கிளாசனோட பேட்டிங் கைண்ட் ஆஃப் டிசர்வ்ட் a victory at the end for SRH. So அகைன் நம்ம வந்து இது நெறைய பேசினோம். நம்ம வந்து சன்ரைசர்ஸ் நீங்க கூட சொன்னீங்க 5 டீம் பிரிக்கலாம் அப்படின்னு. ஆனா என்னன்னா வந்து திருப்பி திருப்பி நம்ம அதுக்கே போகலாம். தே ஹேவ் வாட் வாட் ஐ ஃபாரின் வாண்ட் டு சே கேப்டன். ஸ்ட்ரெங்த் இன் ஃபாரின் கேப்டன் மட்டும் இல்ல. ஸ்ட்ரெங்த் இன் ஃபாரின் பிளேயர்ஸ். இந்தியன் பிளேயர்ஸ் வந்து தேர் இஸ்ன்ட் எனிதிங். ஐ மீன் நோ ஆஃபென்ஸ் டூ தி லைக்ஸ் ஆஃப் மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாதி ஆர் அப்துல் சமாத் எக்ஸெட்ரா. பட் அவங்கலாம் வந்து ஒரு ஜோர்னிமன் கிரிக்கெட்டர் அப்டின்ற மாரி தான் யூ கேன் ம். அவங்கள
அதாவது இவங்க வந்து ஒரு மேட்ச டர்ன் பண்ணுவாங்க. இவங்களே மேட்ச் வின் பண்ணி குடுப்பாங்க அப்டின்ற ரேஞ்ச்ல அந்த வந்து அந்த ஸ்டாச்சர்ல யாருமே ஆமா. இல்ல. நீங்க வந்து மும்பைல, ஜிடில பிக் பண்ற மாரி. சோ இட்ஸ் a டீம் பில்ட் ஆன் ஓவர்சீஸ். ஆமா. அவங்க ஓவர்சீஸ் வந்து டெலிவர் பண்ணா தான் ஆ உண்டு. பவுலிங் வந்து ஆனா பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கோ யான்சன், பேட் கமின்ஸ் தவிர எல்லாமே வந்து இந்தியன் பவுலிங் தான். அண்ட் இந்தியன் ஐ மீன் அதுவே எனக்கு சர்ப்ரைஸ். பேட் கமின்ஸ்லாம் வந்து 4 ஓவர்ஸ் லைக் ஹி கேம் இன் அஸ் 4த் சேஞ்ச் அந்த மாரி. அவரு சோ நாசூக்கான ஓவர போட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு ஆல்மோஸ்ட் அந்த மாரி தான் தோணுச்சு. ஸோ டர்னிங் ஆமா. பாயிண்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆ உங்களுக்கு என்ன தோணுச்சு டர்னிங் பாயிண்ட் இந்த இந்த மேட்ச்ல? தேர் வர் மல்டிபிள் டர்னிங் பாயிண்ட்ஸ். செம்ம எப்ஸ் அண்ட் ஃப்ளோஸ். லைக் ஆஸ் அ T20 நியூட்ரல் ஆ. வியூவர், ஐ மீன் ஐ திங்க் திஸ் வாஸ் ஆக்சுவலி த பெஸ்ட் மேட்ச். இது நீங்க இது வந்து இப்போ ஜிடி வெர்சஸ் எம்ஐ மேட்ச் வந்து அந்த தோக்க தோக்க வேண்டிய மேட்ச ஜெயிச்சாங்க இவங்க. ஆனா ஒரு த்ரூ அவுட் 40 ஓவர்ஸ் ஸ்பேன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் திஸ் வாஸ் அ மேட்ச் ஆஃப் த வீக்கெண்ட். அப்படின்னு தோணுச்சு. எங்க உங்களுக்கு என்ன தோணுச்சு டர்னிங் பாயிண்ட்? அ எனக்கு வந்து ஐ வுட் ஐ மீன் ஹென்ரிக் கிளாசன் இஸ் நாட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் டூ லேட். அந்த ஷாபாஸ் அஹ்மத் ஹிஸ் விக்கெட் இல்ல அதுக்கு முன்னாடி அப்துல் சமத் நெனைக்கிறேன். தட்ஸ் ப்ராபப்லி வேர் ஐ தாட் லைக் இட் வாஸ் மோர் ஐ மீன் தே ஸ்டில் ஹேட் ஹென்ரிக் கிளாசன் பட் வந்து ஆம் அதான் நீங்க இவரோட பவுலிங் சொன்னீங்கல்ல, ஹர்ஷித் ராணா. I think that was probably where I thought it was more a turning point. ஓகே. எ எனக்கு பெர்சனலி ஐ வாண்ட் டூ கோ ஆல் த வே பேக் டூ த 14த், 15த் ஓவர். இங்க வந்து உங்களுக்கு மேட்ச்‌க்கு முன்னாடி நல்லா தெரியும். கேகேஆர் அ ஈடன் கார்டன்ஸ்ல இதுவரைக்கும் இது முதல் ஹால்ஃப் செஞ்சுரியா இருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி 3 49ஸ் அடிச்சிருக்காரு ரசில். எஸ்ஆர்எச்சோட. ஸோ அந்த எல்லா 49ஸ்மே வந்து அ எல்லா மேட்ச்மே வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்குலாம் சான்ஸே இல்ல. கடைசி 3 ஓவர்ல 50 ரன், 52 ரன் அந்த மாரிலாம் இருக்கிற மேட்ச ஜெயிச்சு குடுத்தாரு. உங்களுக்கு நல்லா தெரியும் ரசில் இஸ் த ஃபேக்டர்ன்னு. இதுக்கு முன்னாடி அந்த ராஷித் கான் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்ல. போன தடவையும், அதுக்கு முன்னாடி தடவையும் அவங்க உம்ரான் மலிக்க வச்சு அவர இன்டிமிடேட் பண்ணாங்க. உங்களுக்கு எப்ப தெரியுமோ உங்களுக்கு ரசில் இருக்காருன்னு, அதுக்கான ஐ திங்க் அந்த பிளான்ஸ் வந்து சரியா போடாததுனால தான் 119 ஃபார் 6லேருந்து தே ஹேட் நோ பிசினஸ் கோயிங் டூ 207ல அந்த கடைசி 6 ஓவர்ல 5 ஓவர்ல அவ்ளோ தூரம்லாம் போணும்னு அவ்ளோ சான்ஸ் இல்ல. இன்ஃபாக்ட் லாஸ்ட் ஓவர்ல கொஞ்சம் புல் பேக் பண்ணாரு நட்ராஜன். ஆனா, நடுவுல அந்த 4 ஓவர் அட்டகாசம் பண்ணிட்டாரு அவரு. முடிச்சுட்டாரு. இல்லாத மேட்ச வந்து திடீர்னு கேகேஆர் ஃபேவரைட்ஸா ஆக்கினாரு. அங்க ஐ திங்க் தே லெட் இட் கோ. இப்போ பேட் கமின்ஸ் வந்து அவரோட ஒரு 2 ஓவர வந்து இந்த 2 பவுன்சர்ஸ் ரூலோட ஐ திங்க் அவர் பெர்சனலி ஹி ஷுட் ஹேவ் ஸ்டெப்ட் அப் அண்ட் செட், "ஓகே ரஸ்ஸலா நான் வரேன். நான் பார்க்குறேன். நான் அவருக்கு செஸ்ட்ல பாலிங் போடுறேன். பார்க்கலாம். அவர் அடிக்க முடியுறதான்னு பார்க்கலாம்." அப்படின்னு. ஸோ பெர்சனலி நான் அதான் எதிர்பார்த்தேன் நான். உம்ரான் மலிக் அண்ட் பேட் கமின்ஸ வச்சு பண்ணுவாங்க. அவர் அட்டாக் பண்ணுவாங்க. இல்லாட்டி ஓகே நட்ராஜன் கூட ஃபைன். லெஃப்ட் ஆர்மர் யூ நோ வச்சு பண்ணலான்னு. புவனேஸ்வர் குமார் வந்து ஃபார் ரசில் டெத் ஓவர்ஸ்லலாம் அவர வந்து வச்சு செஞ்சிருக்காரு. இந்த தடவையும் அதான் செஞ்சாரு. ஹி ஜஸ்ட் ஃபெட் த லயன் த ஃபேவரைட் மீட் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஓகே. ம். பட் நான் எதுக்கு சொன்னேன்னா வந்துட்டு, அ அது நீங்க சொல்றது புரியுது எனக்கு. ஆனாலுமே வந்துட்டு, தேர் இஸ் a பாயிண்ட் வேர் லைக் ஐ திங்க் சன்ரைசர்ஸ் வேர் இன் த சேஸ். ஏன்னா, இஃப் சன்ரைசர்ஸ் ஹட் லாஸ்ட் லைக் இப்ப 208 குடுத்துட்டு, சன்ரைசர்ஸ் வந்து 160, 170 தோத்துருந்தாங்க அப்டின்னா, ஐ வுட் ஹவ் செட் தட் வாஸ் த டர்னிங் பாயிண்ட். வேர் தே லெட் பட் த ஃபேக்ட் லைக் அது வந்து ஓகே. அது போயிடுத்து. பட் தே வர் ஏபிள் டூ லைக் புல் பேக் அண்ட் கெட் ஆல் த வே அண்ட் தென் லூஸ் அட் தி எண்ட் பை 4 ரன்ஸ். So it was more like because they had an Aiden Markram or a Heinrich Klaasen who could take down KKR just as much as Andre Russell, SRH அடிச்ச மாரி வந்து Heinrich Klaasen was there. So அதனால வந்து மேபி I don't know. He just made the match more thrilling or it might have been a simple loss at some point வந்து அவர் வந்து இ விளையாடுனதுனால it ஐ became திங்க் more எஸ்ஆர்எச் thrilling-ஆ ஹேட் சொல்லலாம். நோ பிசினஸ் கமிங் டூ அவ்ளோ க்ளோஸா வரதுக்குலாம் அவங்க சான்ஸே இல்ல. ஏன்னா 4, 5 ஓவர் பாக்கி இருக்கும்போதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, யூனோ 6 ஓவர்ல 95 ரன்லாம் வந்து இந்த போலார்டும், இஷான் கிஷனும் ஒரு மேட்ச்ல அடிச்சாங்க. சம்மந்தமே இல்லாம லாஸ்ட் 5 ஓவர்ல பஞ்சாபோட. அந்த மாரி தவிர உங்களாலாம் இவ்ளோலாம் ஹென்ரிக் கிளாஸனோட ஜீனியஸ்னால தான் அவங்க இவ்ளோ கிட்டக்க வந்தாங்க. பட் கொஞ்சம் அந்த மேட்ச் வாஸ் டன் அண்ட் டஸ்டட் ஆல்மோஸ்ட். ஓகே. ஸோ ஹர்ஷித் ராணா இஸ் த ஐ மீன் ஹி வாஸ் த ஃபைண்ட் கேகேஆருக்கு.
அண்ட் ஐ திங்க் அவரோட ஸ்டாக்ஸ் பயங்கரமா ஏற போகுதுன்னு நெனைக்கிறேன். நீங்க நான் ஒண்ணு பாயிண்ட் அவுட் பண்ணியே ஆகணும் இங்க. நம்ம அடுத்த மேட்ச் மூவ் ஆறதுக்கு முன்னாடி. நீங்க ரஸ்ஸல தான் நீங்க லூட்டி பிளேயர்ன்னு நீங்க வந்து சொல்லி வச்சிருந்தீங்க, மேட்ச்க்கு முன்னாடி. நான் மாத்துறீங்களா ஆமா. இப்போ? ரசல் வெர்சஸ் சுனில் நாராயண் சொன்னேன். சுனில் நாராயண் இஸ் ப்ராபப்லி டூயிங் ஐ திங்க் பட் எக்ஸ்ட்ரார்டினரியா நான் போட்டாருங்க சுனில் நாராயண். நீங்க இந்த இந்த கேள்வி கேட்பீங்க இல்ல, இல்ல. இந்த கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பா. அண்ட் மை ஆன்சர் டூ தட் இஸ் இது வந்து ஒரே ஒரு மேட்ச் தானே. இன்னும் வந்து 13 மேட்ச் இருக்கு. சோ ஓகே. பார்ப்போம். பட் குயிக் நோட் ஆன் சுனில் நாராயண் அஸ் வெல். வாட் அ ஸ்பெல்ங்க. அவர் ராகுல் திரிபாட்டிய நான் முதல்ல வருண் சக்கரவர்த்தி கேட்ச் விடும்போது பார்த்தேன். ஐய்யயோ! இவர் பிளேஸ்ல நான் இருந்தா, இப்ப போய் கௌதம் கம்பீர நான் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நான் எந்த வச்சு செய்ய போறாரு இவர வருண் சக்கரவர்த்திய நெனச்சேன். டிராப் கேட்ச்க்கு அப்புறம். ஆனா இப்ப தான் தெரியுது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா தான் டிராப் பண்ணியிருக்காரு அவரு. ஏன்னா, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ராகுல் திரிபாட்டியால ரீடே பண்ண முடியல சுனில் நாராயண் பாலன்னு. ஸோ அதனால அவர கடைசி வரைக்கும் வச்சு 4வது ஓவர்ல அப்புறம் ஒரு ஸ்பெல் ஜஸ்ட் முடியறதுக்கு முன்னாடி அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு அவரு. எல்லா பாலையும் சாப்பிட வச்சுட்டு. அ ஓகே. ஆன் தட் சேட் நோட் ஆஃப் yet another நம்ம எஸ்ஆர்எச் லாஸ். டிசி வெர்சஸ் பஞ்சாப்ல ரிஷப் பந்த் தான் தீமா இருந்தாரு. ஆ பஞ்சாப் ஜெயிச்சுட்டாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா, நம்ம 2 பேருமே வந்து அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். ஹானஸ்ட்டா நம்ம பார்த்தோம்னா, சாம் கரன நம்ம 2 பேருமே வந்து டீம்ல வைக்கல. கடைசில அவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் இப்போ. சர்ப்ரைஸ் பண்ணிச்சுங்களா உங்கள? அவரோட பேட்டிங் ப்ரமோஷன் எஸ்பெஷலி. ஒரு அ இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அவரு வந்து ஒரு பேட்ஸ்மேனா டெலிவரி பண்ணாரு. பவுலரா டெலிவரி பண்ணல. ஒரே ஓவர் போட்டாரு. 10 ரன் தான் குடுத்துட்டு போனாரு. இது வந்து குப்புற விழுந்தாலும் ம்ஹ்ம். மீசையில மண்ணு ஒட்டலன்ற கத. ஆம் சோ சர்ப்ரைசிங்லி லைக் சாம் கரன் ஆஸ் அ பேட்ஸ்மேன் டெலிவர் பண்ணாரு. அது வந்து எனக்கு என்னமோ வந்து ஒரு ஃபீலிங் வந்து நம்மளோட இருக்கதுல நம்ம பிக் பண்ண லூட்டிலேயே வந்து திஸ் ஒன் இஸ் கோயிங் டூ பி த ஒன் மேஜர்லி பேக் ஃபயர் பண்ண போறது த்ரூ அவுட் தி சீரிஸ் அப்படின்னு ஒரு தோன்றுது. லெட்ஸ் சி அகைன் நான் ரசலுக்கு சொன்னதே தான் இவருக்கும் சொல்றேன். ஓகே இந்த ஒரு மேட்ச் போக 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 பார்ப்போம் வெதர் லைக் ஹி கேன் கன்சிஸ்டன்ட்லி த்ரூ அவுட் டெலிவர் பண்ணுவாரா ம். இந்த ஃபுல் ஓகே. டூர்னமென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சர்ப்ரைஸ் பண்ணிச்சுங்களா? அ டி இந்த மேட்ச் எனக்கு அவ்ளோ சர்ப்ரைசிங்கா இல்ல. 2மே தே வர் ஈக்குவலி வீக் டீம் தான் நான் போட்டிருந்தேன். யோசிச்சிருந்தேன். ஆ ஆனா இந்த த்ரூ அவுட்டா இந்த வீக்கெண்ட்ல நடந்த எல்லா மேட்ச்லயுமே வந்து கொஞ்சம் அந்த பிரஷர வந்து சஸ்டெயின் பண்ணிண்டு அத வந்து மேட்ச பினிஷ் பண்ணது ஆக்சுவலி பஞ்சாப் தான். அ ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது எந்த அளவுக்கு வந்து டிசி மோசமா இருந்தாங்க அப்படின்னா வந்து அபிஷேக் பொரேல் வந்து தே ஹேட் டூ பிரிங் ஹிம் இன் ம். அஸ் அன் இம்பாக்ட் சப் வைல் தே வர் பேட்டிங். அண்ட் அவர் வந்து அந்த டெலிவர் பண்ண 10 பால்ல 32 ரன்னு மேட் த டிஃபரன்ஸ். இல்லன்னா வந்து இது இன்னும் ஒரு கேவலமான உதையா இருந்திருக்கும். ஆமாங்க. So that that actually is like showed how poor Delhi had overall ஆமா. batted throughout. அந்த 10 பால் 32 ரன் அபிஷேக் போரேல் அட் it'd be interesting to see whether like Ricky Ponting or Delhi change their stance and அபிஷேக் போரேல வந்து முன்னாடியே உள்ள கொண்டுறாங்களா டீம்ல ஏதாவது பிளேயிங் 11ல கொண்டுறாங்களா அடுத்த மேட்ச் ஆர் டு தே ஸ்டில் ஐ மீன் அடுத்த மேட்ச் வந்து ஆர்சிபி யோட தான். டு தே ஸ்டில் யூஸ் ஹிம் அஸ் அன் ஆமா. இம்பாக்ட் சப். கண்டிப்பா வந்து அந்த 10 பால் 32 ரன் மட்டும் இல்லன்னா வந்துட்டு தே வுட் ஹவ் பீன் லைக் ரியலி ஐ மீன் பஞ்சாப் வந்து ஆல்மோஸ்ட் ஒன் இன் த லைக் 19th 20th ஓவர்ல தே குட் ஹவ் ஈசிலி ஜஸ்ட் வாக் த்ரூ அண்ட் ஃபினிஷ்ட் ஆஃப் இன் அபௌட் 16 ஆமா. ஒரு 17 ஓவர்ஸ் 160 நெனைக்கிறேன். ஸ்கோர 175க்கு அநியாயமா எடுத்துன்னு போனாரு அவர் தனியா லாஸ்ட் ஓவர் ஹர்ஷல் பட்டேல போட்டு ம். செம வெலசுனாரு அவரு. ஆம் ஓகே. பட் வில் மூவ் ஆன். ஆம் இன்னொன்னு லாஸ்ட் மேட்ச் நம்ம ஒண்ணே ஒண்ணு டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. எல்எஸ்ஜி வெர்சஸ் ஆர்ஆர். இங்க ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. இங்க என் பிரெடிக்ஷன் உங்க பிரெடிக்ஷன் கூட. நான் உங்கள்ட்ட என்ன கேட்டிருந்தேன்னா, அ எல்எஸ்ஜிய தோற்கடிக்கலாம்னா என்ன பண்ணலாம்னா, நீ கேஎல் ராகுல அவுட் பண்ணாம வச்சுக்கோ. அவனே ஜெயிச்சு குடுத்துருவான் மேட்ச்ன்னு நீங்க சொன்னீங்க. ஓகே. இப்ப பாருங்க 194 டார்கெட் ரைட்? உங்களுக்கு ஆல்ரெடி 9.75 உங்களுக்கு ஒரு ரிக்வயர்ட் ரன் ரேட் இருக்கு. இவர் மட்டும் ஓகே பாக்க ஃபைனலா 40 58 ஆஃப் 43ன்னு பார்க்கும்போது நல்லா இருக்கு. 26 ஆஃப் 26ங்க அவரு ஒரு ஒரு டயத்துல. நெனச்சு பாருங்க. அங்க அவுட் ஆனார்னா இஸ் ஈட்டன் அப் எவ்ரிதிங். அப் ஈவன் இதெல்லாம் டிஸ்பைட் தட் அவர் வந்து அடிச்ச ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் 43 பால்ல 52 ரன் அடிச்சிருக்காரு. நீங்க அத அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இப்போ எ 77 பால்ல இவரோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துட்டீங்கன்னா,
ஒன் தேர்ட் ஆஃப் த மோர் தென் ஒன் தேர்ட் ஆஃப் த பால்ஸ சாப்பிட்டாரு இவரு இன்னிங்ஸ். மோர் தென் ஒன் தேர்ட் ஆஃப் த ரன்ஸ் அடிச்சாரா? இல்ல. ஒரு 1 யூ நோ அது இல்ல. ஸோ இ 9.5 இருக்கிற ரன் ரேட்ட இவர் மட்டுமே தன்னோட டீமுக்கு 10.5, 11ன்னு கொண்டு விட்டாரு இவரு. ஸோ இவர் 9.5ல என்ன சொல்றது? இவர் வந்து 8ல அடிப்பாரு. ஆனா டீம் மெம்பர்ஸ் வந்து இப்போ 11ல அடிச்சாகணுங்கிற ஒரு கட்டாயத்த கொண்டு வந்து இ ஐ மீன் அகைன் எக்ஸாக்ட்லி ஹவ் அதுக்கு அவர் அவுட் ஆயிடுச்சு கூட போயிருக்கலாம் ஆல்மோஸ்ட். ஆனா வந்து ம நம்ம பார்க்கலாம். பட் எனக்கு வந்து ஐ வுட் ராதர் இந்த மேட்ச்ல வந்து ஃபோக்கஸ் மோர் ஆன் சஞ்சு சாம்சன், ரயான் பராக் ஆமா. தென் கேஎல் ராகுல். ஐ நோ கேஎல் ராகுல் வந்து அ பண்ணத விட வந்து ஐ திங்க் திஸ் இஸ் மோர் ம். நம்ம சொன்ன மாரி வந்து இட்ஸ் ராஜஸ்தான் ராயல் ஒன் த ம். மேட்ச் ராதர் தேன் ஐ வுட் சே எல்எஸ்ஜி லாஸ்ட் இட். ஏன்னா வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் ரயான் பராக் அவங்களோட அந்த பேட்டிங் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் 100 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சஞ்சு சாம்சன் அண்ட் ம். ரயான் பராக். ஐ திங்க் அரவுண்ட் 93 ரன்ஸோ ம். என்னமோ நெனைக்கிறேன். தட் வாஸ் த ஒன் இந்த மேட்ச்ல வந்து டு டேக் தெம் அப் டு லைக் 193. ஒன்ஸ் அகைன் இதுவும் வந்து எனக்கு இதே மாரி தான் இருக்கு. எல்எஸ்ஜி சீம் டு ஹேவ் தே டோன்ட் சீம் டு ஹேவ் அ பவுலிங் அட் ஆல். மேபி ஏர்லி பட் லைக் அகைன் தே நீட் QDK டு ஃபயர். They need Quinton de Kock only if he fires, I still think KL Rahul can bat that way. If Quinton de Kock really goes and fires, in fact, or KL Rahul இந்த மாரி பேட்டிங் பண்ணோம் அப்டின்னா வந்து, he probably needs to come down at எனக்கு ரொம்ப 4 ஆச்சரியமா இருந்துச்சு ஆக்சுவலி. and அவரு get எல் somebody else to அகைன்ஸ்ட் open. ஆல் ஸ்பெகுலேஷன் எல்லாரும் அவர் 4ன்னு தான் எதிர்பார்த்தாங்க. தேவ்தத் படிக்கல் வேற எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஹூ இஸ் அ சீசன்ட் ஓப்பனர். இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் அவர் அந்த திருப்பியும் அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்த பிரச்சனை தான் அவருக்கு இங்க இருக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். ஆம் ஓகே. அகைன் கேஎல் ராகுல் இது ஒரு கேஎல் ராகுல் அப்சஷன் பாட்காஸ்ட்டா மாறுறதுக்கு முன்னாடி, இல்ல 2 உங்கள்ட்ட இன்னொன்னு கேட்கணுமா இருந்துச்சு. ட்ரெண்ட் போல் சும்மா அவரு ஹெல்மெட்டயே ஸ்டம்ப மறந்துட்டாரு அவரு இந்த தரம். ஹெல்மெட்ட தான் குறி பார்த்து அடிச்சாரு அவரு. இந்த இட் ஆ ராக்கில்ட் தேவ்தத் அதுவும் படிக்கல். ஒண்ணு நல்லா வாங்கினாரு KL ராகுல். திருப்பி பேக் டூ KL ராகுல். ட்ரெண்ட் போல்ட் கிட்ட வந்து ஒரு உண்ட நல்லா வாங்கினாரு. அம் ஆ யாஹ் And Nandre Burger actually in impact சபா கொண்டு வந்தாரு. He was also like ம். very good. Nandre Burger bowled very well. 3 overs for 30 is ம். 1 for 30 வந்து ஆ வெரி குட் ஃபிகர். ஐ மீன் ட்ரெண்ட் போல்ட் நம்ம வந்து காலங்காலமா பார்த்திருக்கோம். அவரு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதே இந்த இதுல வந்து இன்னொன்னு சொன்னது வந்து அதுதான். Quinton de Kock is totally out of form. He really needs to get in and score some runs for LSG to have any serious impact on this tournament என்ன ம். பொறுத்தவரைக்கும். ஸோ தெரியல. யாஹ்! பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இவங்க இதுக்கு ஓகே. ஸோ இது வந்து இந்த வீக்கெண்டோட அப் அன்டில் தி வீக்கெண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டு எல்லாரும் 5 பேரும் விளையாடிட்டாங்க. இல்ல ஐ மீன் 10 பேரும் விளையாடிட்டாங்க. அண்ட் ஆல் 5 வி இது வந்து இன்ட்ரஸ்டா இருக்கும் ட்ராக் பண்றதுக்கு. 5 மேட்சும் வந்து ஹோம் டீம்ஸ் தான் வின் பண்ணுது. லைக் அஸ் மூவ் ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் வீக்ல பார்க்கலாம் வந்து வெதர் தட் ஹோம் அட்வான்டேஜ் ம். டிஸப்பியர்ஸ். யாஹ்! ஓகே. ஸோ இது ஒரு ஒரு செக்மென்ட், இது ஒரு செக்ஷனா இந்த பார்ட்ட வந்து நம்ம ஆக்சுவலி போய் நம்ம கொஞ்சம் இங்க முடிச்சுக்கலாம். சொல்றதுக்கு எனி ரிக்வெஸ்ட் ஃபார் த லிசனர்ஸ்? இல்ல நீங்க சொன்ன அதே தான். அந்த கால் டூ ஆக்ஷன் சொன்னது தான் வந்து லைக் YouTubeல பார்க்குறீங்க அப்டின்னா வந்து இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாரி பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா, Apple, Spotify, Google Podcast, Jioல எங்க கேட்டீங்கனாலும் வந்து உங்க ரிவ்யூஸ் கண்டிப்பா குடுங்க. ரேட் பண்ணுங்க. வி வில் ரெஸ்பாண்ட் அதுக்கேத்த மாரி நாங்களும் வந்து கன்டென்ட்ட ம். இம்ப்ரூவ் பண்றோம். அது ஒண்ணு தான் நம்ம கேட்டுக்கிறது ஆஸ் யூசுவல் நீங்க சொல்ற மாரி. ஓகே. ஸோ அப்புறம் ஓகே. நம்ம இப்போ திருப்பியும் இன்னும் ப்ரிவ்யூஸ் அண்ட் ரிவ்யூஸோட நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நம்ம சந்திப்போம்.